அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு யாரையும் நம்பக்கூடாது. யாரையும் முழுமையாக நம்பினால் நிச்சயம் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான அதிக சூழல் நிறைந்த ஒரு ஆண்டாக 2025 அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் 2025 என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளிலுமே பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறதுங்க. எனவே இந்த வருடத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாங்க. அப்படி முழுமையாக நம்பி விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஏமாந்து விட்டீர்கள், ஏமாற்றத்தை சந்தித்து விட்டீர்கள் என்பதுதான் உண்மையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வருடத்தில் மிக வலுவாக அஷ்டம சனி விலகக்கூடிய யோகம் உண்டு. சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகி பாக்கியஸ்தானமாகிய 9இல் நுழைகிறார். இது நிச்சயமாக யோகத்தை பெற்றுத்தரும் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு. எனவே ஏப்ரல் மாதத்திலிருந்து அஷ்டம சனியின் பாதிப்பு முற்றிலுமாக குறைந்த ஒரு தருணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது தொடங்கிய சில மாதங்களிலேயே ராசியின் உச்ச அதிபதி லாபத்தை விட்டு விரயத்தில் அமருகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் சாதகமற்ற அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் லாபஸ்தானத்தை ஒப்பிடுகையில் பல மடங்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதைவிட 9இல் சஞ்சரிக்கக்கூடிய ராகு அஷ்டம ராகுவாக 8இல் நுழைகிறாருங்க. மேலும் தைரியஸ்தானத்தில் இருந்த கேது தனகேதுவாக வாக்கு கேதுவாக குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே கேதுவால் பெரிய அளவில் வீண் வாக்குவாதங்களும் சில சிக்கல்களும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அது மட்டுமல்லாது அஷ்டம ராகுவால் பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் அதீதமாக உண்டு. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் துவக்கத்தில் ஜென்மராசியில் ராசிக்கு மிகவும் சகாயமானவரான செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாருங்க. இதுவும் மிக பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் 2025ஆம் ஆண்டில் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நிறைவடைந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு செல்வதால் அதிக கவனம் மிகவும் முக்கியமாக தேவை என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் சனி ஒருவர் மட்டும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு மாறுகிறார். அதிக நன்மை நிறைந்த இடம் இல்லை, சிரமங்களை அதிகமாக தவிர்க்கக்கூடிய இடத்திற்கு மாறுகிறார். ஆனால் மற்றபடி ராகு செல்லக்கூடிய இடம் அதிக சிரமம், கேது செல்லக்கூடிய இடம் அதிக சிரமம், ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் செல்லக்கூடிய இடம் அதிக விரயம். ஆனால் அது கூட சுப விரயங்களாக மாறலாம். நல்ல வகையில தசாபுத்திகளும் கிரகநிலைகளின் அமைப்பும் ஓரளவிற்கு சாதகமாக ஜனன கால அடிப்படையில் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அமையும் போது கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் இந்த 2025ஆம் வருடத்துல யாரையும் முழுமையா நம்பிடாதீங்க. குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், சில நேரங்களில் தாய் தந்தையால் கூட ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் 2025 கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. நெருங்கிய நண்பர்கள் இவர் உங்களுக்கு இப்படி செய்வார் என்று நினைக்க முடியாத அளவிற்கு மிகவும் நல்ல பலன்களை நிறைவாக உங்களுடன் மகிழ்ச்சியாக பழகியவர்கள் கூட உங்களுக்கு சில ஏமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு 2025இல் உள்ளது. எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு திருக்கணித பஞ்சாகமத்தின்படிதான் சனி விலகியிருக்கிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விலகவில்லைங்க. எனவேதான் சனியினுடைய அமைப்பு பாக்கியஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த 2025ஆம் ஆண்டு அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிக கவனத்துடன் செயல்பட்டால் மட்டும்தான் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். ஆனால் இந்த வேளையில் நிச்சயமாக அஷ்டம சனியினுடைய பாதிப்பு குறைந்திருக்கிறது. குருவும் விரயஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. எனவே திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் நிச்சயமாக இந்த வருடத்தின் பிற்பகுதியில்
மிகவும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். பொருளாதார ரீதியாக நிச்சயமாக நல்ல உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து திட்டமிடக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்பு என பல விஷயங்களை மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதிலும் சந்தேகமே இல்லை என்றுதான் சொல்லிவிட வேண்டும். அதிலும் இந்த வருடத்தின் முற்பகுதியில் ஜென்மத்தில் செவ்வாய் சஞ்சரித்து வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட லாபத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் தைரியஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் இந்த வருடம் துவங்கிய உடனே சில நல்ல வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த வருடத்தில் பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நிச்சயமாக எளிதில் கடந்துவிட முடியுங்க. உத்தியோக ரீதியாக நிச்சயமாக மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்களிடம் பகிர வேண்டாங்க. இதனால் தான் பெரிய அளவில் சிக்கல் இருக்கிறது. அதே சமயம் உங்களை பயன்படுத்தி ஏமாற்ற செய்ய கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏமாற்றம் செய்பவர்களுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்க. சரியான முறையில் விழிப்புணர்வுடன் இருந்தால் நிச்சயமாக பல ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் பெரிய அளவில் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதிய முதலீடுகளை அதிக கவனத்துடன் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டுங்க. ஏனென்றால் அஷ்டமசனி விலகி இருப்பதால் உங்களுடைய முதலீடுகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் தசாபுத்திகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் பார்க்க வேண்டும். இது மட்டுமல்லாது கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது அவர்கள் பலனை பெற்றுக்கொண்டு உங்களை ஏமாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவே கூட்டு முயற்சியில் ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அதீத கவனம் இந்த 2025 நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் வருடத்தின் துவக்கத்தில் சாதகமற்று இருந்தாலும் கூட ராசியின் உச்ச அதிபதியான குரு சாதகமற்ற அமைப்பிற்கு செல்லும் போது செவ்வாய் சாதகமாக வலம் வந்து விடுவார். எனவே சில நல்ல மாறுதல்களை செவ்வாயின் அமைப்பால் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் புதிய நிலம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் போது ஆவணங்களை முறையாக சரிபார்த்து வாங்க வேண்டும். இல்லை என்றால் சில ஏமாற்றத்தையும் அதனால் அதீத அலைச்சலையும் மன உளைச்சலையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். மற்ற முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் வருடத்தில் 12 இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 அல்லது 13 இடங்கள்ல 12 முறை சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் அதிக கவனம் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேவை. கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முதலீடு செய்து உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன் என்றால் அது நிச்சயமாக ஏமாற்று வேலை. அதை நிராகரித்து விடுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிக கவனம் இந்த தருணத்தில் தேவை. பெண்மணிகளுக்கு மிக அதீத கவனத்துடன் இந்த 2025 கடகராசிக்கார பெண்மணிகள் அணுக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் ராகு உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற அமைப்பிற்கு தான் செல்கின்றன. இந்த தருணத்தில் சிரமத்தை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக குரு பெயர்ச்சி துவங்கியவுடன் கடகராசிக்காரர்கள் ஆலங்குடி திருத்தலம் சென்று ஒருமுறை குரு பகவானை தரிசித்து வாருங்கள். பல்வேறு வகையான பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமையும்.